காலை வணக்கம். எட்டேரி குமரன் மருத்துவமனையின் சார்பாக இன்றைய தினம் நடைபெறுகின்ற மராத்தான் போட்டியும் அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு போதையினுடைய அடிமையிலிருந்து இந்த சமுதாயத்தை மீட்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற எட்டேரி குமரன் மருத்துவமனை நிறுவனர் டாக்டர் ஆர்வசாமி அவர்களே, வடசென்னை பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கலாநிதி வீராசாமி அவர்களே, கலாநிதி வீராசாமி அவர்களை பொறுத்தளவிலே அவருடைய தகப்பனார் ஐயா ஆற்காடு வீராசாமி அவருடன் எனக்கு கொஞ்சம் நெருங்கிய தொடர்பு உண்டு. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களோடு மிக நெருக்கமாக பழகிய ஒரு சிலரில் ஐயா கலாநிதி வீராசாமி அவருடைய தகப்பனார் ஆற்காடு வீராசாமி அவர்களுக்கு மிகுந்த பங்குண்டு. அதே போன்று இங்கே டாக்டர் அருணன் அவர்கள் மற்றும் மேடையிலே வீட்டிருக்கின்ற பெரியவர்கள் அத்தனை பேரும் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நிகழ்ச்சியிலே நான் கொஞ்சம் காலதாமதாக வந்ததற்கு உங்களிடம் முதலில் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மேடைக்கு முன்பாக வீட்டிருக்கின்ற இந்த இளைஞர்களை பார்க்கும் பொழுது நான் ஒரு சாதாரண கிராமத்திலே, ஒரு குக்கிராமம் என்று சொல்வார்கள், நான் படிக்கிற காலத்தில் எங்கள் ஊரில் கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் போனால் தான் பஸ்ஸே பார்க்க முடியும். 1975 வரைக்கும் நாங்கள் படித்த பள்ளி அவ்வளோ ஆனால் ஒழுக்கத்திற்கும் கட்டுப்பாட்டுக்கும் பெயர் பெற்ற ஒரு பள்ளி. சென்னையிலே இருந்து கூட 50 மாணவர்கள் அந்த கிராமத்திலே, தூத்துக்குடி மாவட்டத்திலே ஒரு சாதாரண கிராமத்திலே வீட்டுக்கு அடங்காத பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்ப்பார்கள் என்றால் அது அந்த நான் படித்த பள்ளி. இங்கே மாணவ செல்வங்கள் காலையில் 4 மணிக்கு எந்திரித்து இல்லை 4 மணிக்கு இங்கே தயாராகி இப்படி ஒரு மராத்தான் போட்டியை கலந்து கொள்வது உண்மையிலே பெரும் மகிழ்ச்சி அடையாது. அதுபோக டாக்டர், நான் அதற்கு கொஞ்சம் லேட்டாக வந்தேன், அதனால் மற்றவங்க என்ன பேசுகிறேன்னு தெரியாது. ஆனால் டாக்டர் அருணன் அவர்கள் மிக அழகான ஒரு வார்த்தையை சொன்னார், இதுவும் கடந்து போகும், இதுதான் வாழ்க்கையினுடைய தாராள மந்திரம். ஆனால் இந்த போதை என்பது நாம் வாழ்க்கையிலே சூனியம் வைத்துக் கொள்வது என்பது இந்த போதை பழக்கத்திற்கு அடிமையாகும். அதனால் நிறைய வாசகங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உடல் நலம் எல்லாத்தையும் பேணணும்னா மது உடம்பிற்கு கேடு என்று. அதில் குறிப்பாக சொல்லணும்னா இது ஒரு டெம்பரரி ரிலீஃப் தான். ஒரு 10 நிமிஷம், 5 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரத்துக்கு தான் இந்த ரிலீஃப். ஆனால் இன்றைய சமுதாயம் இந்த கலாச்சார சீரழிவு என்ற நிலையிலே பல்வேறு விதமான விஷயங்களுக்கு நாம் அடிமையாகி இருக்கின்றோம். ஆனால் இந்த குமரன் மருத்துவமனையை பொறுத்தளவிலே இப்படிப்பட்ட மாணவ செல்வங்களுக்கு இந்த போதை பழக்கத்திலிருந்து விடுதலை ஆவதை பற்றி இந்த இளம் வயதிலேயே கற்றுக் கொடுத்ததை உண்மையிலே நான் உளமாற பாராட்டுகின்றேன். எங்களை பொறுத்தளவிலே காமராஜர் கல்வி ஆராய்ச்சி அறக்கட்டளை என்பது இங்கே அருகாமையில் இருக்கின்ற குழல் நல்லழகு பாலிடெக்னிக், டாக்டர் சிவந்தி ஆதித்யநாத் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி. ஏன்னா இங்கே நாம் ஒரு மனிதன், எங்களுடைய தலைமை ஆசிரியர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வாசகம், ஒரு மனிதன் எத்தனை நாள் வாழ்ந்தான் என்பது முக்கியமல்ல, அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதுதான் முக்கியம் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். அதனால தான் நாங்கள் இன்றைக்கி ஒரு நல்ல நிலையில் இருப்பதற்கு காரணம் நாங்கள் படித்த பள்ளி. அதனால் இந்த மாணவ செல்வங்களுக்கு நான் அன்போடு சொல்லிக் கொள்வதெல்லாம், நீங்கள் இந்த தினம் மராத்தனிலே கலந்து கொண்டாலும் கூட இன்னும் உங்களுடைய வயது பருவம் வரும் பொழுது தேவையில்லாத கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு உங்களை ஆட்படுத்தாமல், உங்களை பெற்ற பெற்றோர்களுக்கு, உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் நல்லவர்களாக இந்த காலகட்டத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு இன்னும் சிறப்பான பல சிறப்புகளை நீங்கள் பெற வேண்டும். எட்டேரி குமரன் மருத்துவமனை போன்று தமிழ்நாட்டிலே பல மருத்துவமனைகள் இதை மாதிரி முயற்சிகளை மேற்கொண்டு இளைய சமுதாயத்திற்கும் அந்த போதை பழக்கத்தினால் அவர்களுடைய உடல்நலம் மட்டும் கெடவில்லை, அவருடைய குடும்பத்தை சார்ந்தவருடைய மனநலமும் கெட்டுவிடும் என்பதை நீங்கள் கருத்தில் கொண்டு வாழ்க வளர்க இளைஞர் சமுதாயம் என கூறி, வாழ்க வளர்க தமிழ்நாடு, வாழ்க வளர்க இந்தியா என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.